நம்ம இன்னைக்கு பார்க்கறது காணாங்கழுத்த மீன். இது எப்படி செய்முறை பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம கேஜிஎஃப் ஸ்டைலில் இந்த மீன் குழம்பை நம்ம செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: தக்காளி, பூண்டு, இஞ்சி, வெங்காயம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, புளித்தண்ணி, வீட்டு மிளகா பொடி, காரப்பொடி, அப்புறம் நம்ம கொஞ்சம் சீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வதக்கிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வச்சிருக்க நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கி வரட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வரவேணும். நல்லா வதக்கணும். இப்போ நல்லா நம்ம அரைச்சி வச்சிருந்த பொருட்களை இதை சேர்த்துக்கணும். தேவையான அளவு புளித்தண்ணி, வீட்டு மிளகாய் பொடி, காரப்பொடி, நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பொடி, ஜீரகம், கடுகு, சீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இன்னைக்கு நம்ம மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதே காணாங்கழுத்த மீனில் வறுவல் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு 65 மசாலா, காரப்பொடி, வீட்டு மிளகா பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா நல்லா அதனுடைய மசாலாலாம் மேலே நல்லா கொட்டி வரும். இப்போ நம்ம மீன் குழம்பு பக்கத்தில் கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த மீனை ஃப்ரை பண்ணிடலாம். பக்கத்துலேயே ஃப்ரை பண்ணிடலாம். என்ன புதுசு 2 பேரும் வந்துக்கிறீங்க? மீன் வாசனை அடிச்சிருச்சா உங்களுக்கு? என்ன வந்திருக்கீங்க 2 பேரும்? மீன் வேணுமா? நம்ம வீட்டில் மீன் குழம்பா? வாங்க வாங்க சாப்பிடுங்க. வாங்க 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 வாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துருக்கிற சமயத்தில் இப்போ நம்ம ஒரு மீனை எடுத்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சாக்கா நல்லா வேகும் மீன். இப்போ பக்கத்துலேயே மீன் ஃப்ரை நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். மசாலா கூட சேர்ந்து நல்லா மீன் வெந்து வந்துருக்கு பாருங்கள். மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. பக்கத்துலேயே நம்ம மீன் ஃப்ரையும் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். வாங்க நம்ம இன்னைக்கு காணாங்கழுத்த மீன் குழம்பு, மீன் பொரியல், வறுவல் சாப்பிட்லாம் வாங்க நேயர்களே. இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.